ஸோ டாக்டர் இப்ப அடிபட்டு மண்டை உடைஞ்சா அது சர்ஜரி பண்ணி தான் அத சேர்க்கணுமா? இல்லன்னா மெடிசின்ஸ் இந்த மாரி கியூர் பண்ண முடியுமா? தலையில அடிபட்டு ஸ்கல் ஃப்ராக்சர்ஸ் வர்றது காமன் தான். அதுல வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. அது 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஒரு கிராக் மாரி இருக்கிற ஃப்ராக்சர் வந்து நம்ம லீனியர் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லன்னா வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கல் வந்து உள்ளார வந்து பிரெயினை கம்ப்ரஸ் பண்ணிட்டு ஃப்ராக்சர் ஆகி இது பேர் டிப்ரஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ராக்சர் வந்து லீனியர் ஃப்ராக்சரா டிப்ரஸ் ஃப்ராக்சரா முதல்ல நம்ம ஸ்கேன்ல தெரிஞ்சிடும். செகண்ட் திங் இன்னொரு மெத்தட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து அந்த ஃப்ராக்சருக்கு வெளியில இருக்கிற தோல் வந்து இன்டாக்டா இருக்கா இல்ல அதுவும் லேசரேட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த இன்டாக்டா இருந்துச்சுன்னா அது பேர் சிம்பிள் ஃப்ராக்சர். லேசரேட் ஆயிருச்சுன்னா அது பேர் காம்பவுண்ட் ஃப்ராக்சர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லீனியர் ஃப்ராக்சர் கிராக் ஃப்ராக்சருக்கு வந்து there is no need for surgery. அது வந்து தானா கூடிரும், ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிரும். அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படாது. ஆனா இந்த டிப்ரெஸ்ட் ஃப்ராக்சர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு செக்மெண்ட் ஆஃப் போன் வந்து உள்ளர பிரெயினை பிரஸ் பண்ணிட்டு இருக்கு, அதுவும் வெளியில உள்ள ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகி போனை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, காம்பவுண்ட் ஃப்ராக்சர் இருக்குன்னா டெஃபினெட்லி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகி ஃப்ராக்சர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்குன்னா வந்து டெஃபினட்டா வந்து ரோட்ல விழுறாங்க, கீழே விழுறாங்கன்னா அது வந்து கண்டாமினேட் ஆயிருக்கும், ஒரு சாயில் கண்டாமினேட் ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா அங்க தரவா கிளீன் பண்ணிட்டு அந்த போன் வந்து வயபிளா இருக்கு, ரொம்ப கிளீனா இருக்குன்னா அதே போனை நாங்க எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். சப்போஸ் அது வந்து கம்யூனிட்டடா மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸா இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நாங்க வந்து அதுக்கு பதில் வந்து மெட்டல் போன் வச்சிருவோம். வெதர் திஸ் இஸ் லீனியர் ஃப்ராக்சர் ஆர் டிப்ரெஸ் ஃப்ராக்சர், வெதர் இட் இஸ் சிம்பிள் ஃப்ராக்சர் ஆர் காம்பவுண்ட் ஃப்ராக்சர் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் சர்ஜரி பண்ணணுமா வேணாமான்னு இருக்கு. ஒன் மோர் ஃப்ராக்சர் வந்து ஸ்கல் பேஸ் ஃப்ராக்சர். நமக்கு நான் சொன்னதெல்லாம் அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கல்ல வருது. ஸ்கல் பேசல் ஸ்கல் ஃப்ராக்சர்ல நமக்கு என்ன தெரியும்னா நேசல் ப்ளீடிங் இருக்கும், காதுல ப்ளீடிங் ஆச்சுன்னா ஸ்கல் பேசல் ஃப்ராக்சர் தான். அதுக்கு வந்து நமக்கு மெடிக்கல் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சர்ஜரி தேவைப்படாது. பட் ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் முதல்ல வந்து ப்ளீடிங் இருக்கும், அப்புறம் ஸ்டாப் ஆயிரும், அதுக்கப்புறம் மூக்குல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்குப்பாங்க, காதுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்குப்பாங்க. சோ அது என்னன்னா வந்து சிஎஸ்எஃப் பிரெயின் ஃப்ளூயிட் வந்து மூக்கு வழியா வருது, பிரெயின் ஃப்ளூயிட் வந்து காது வழியா வருது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மேபி 1 வீக் ஆர் 10 டேஸ் வந்து அப்சர்வேஷன் வித் மெடிகேஷன்ஸ் நாங்க பண்ணி பார்ப்போம். அதுல செட்டில் ஆகலன்னா டெஃபினட்டா அதுக்கும் சர்ஜரி பண்ணி அந்த எந்த இடத்துல ஹோல் இருக்கோ அந்த இடத்த ஹோலை க்ளோஸ் பண்ணி அந்த லீக்கை வந்து நம்ம சீல் பண்ணி ஆகும். சரிங்களா? இல்லன்னா என்ன ஆகும்னா வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஃப்ளூயிட் மூலமாவே பிரெயினுக்கு பரவி மெனிஞ்சைட்டிஸ் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஸ்கல் ஃப்ராக்சர்ஸ்ல எந்த டைப் ஆஃப் ஸ்கல் ஃப்ராக்சர்ஸ்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்.